வீடு புகுந்து சிறுமியை சீண்டிய கொடூரன் சிறுமியின் தாயை கூட விட்டு வைக்காமல் அத்துமீறலில் ஈடுபட்டு கையிலும் காலிலும் மாவுகட்டு போட்டு கிடக்கும் காட்சிதான் இது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் இட்லி கடை போட்டு வியாபாரம் செய்து வந்த நிலையில் மாவு அரைக்க கடந்த 18ஆம் தேதி இரவு கடைக்கு சென்றிருந்தார். அப்போது பெண்ணின் 16 வயது மகளான சிறுமி தனியாக தூங்கிக் கொண்டிருக்க 11:30 மணியளவில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார். தூக்கத்திலிருந்து எழுந்த சிறுமி சுதாரித்துக் கொண்டு அந்த நபரை தள்ளி விட்டுவிட்டு கொல்லைப்புறம் வழியாக தப்பி ஓடி உறவினர் வீட்டு கழிவறையில் மறைந்து கொண்டார். இந்த விஷயம் தெரியாமல் மாவு அரைத்துவிட்டு வீட்டுக்கு வந்த சிறுமியின் தாயை சாலையிலேயே நின்று நோட்டமிட்ட அந்த மர்ம நபர் மீண்டும் வீட்டுக்குள் சென்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வக்கிரத்தை தீர்த்ததாக கூறப்படுகிறது. வெறி பிடித்த நாய் போல சிறுமியின் தாயை கடித்து குதறியதில் கட்டை விரல் துண்டாகவே கண், காது, மார்பகங்களில் படுகாயம் ஏற்பட்டது. நெஞ்செலும்பு உடைந்து போகும் அளவுக்கு கீழே தள்ளிவிட்டவன் சத்தம் போடக்கூடாது என்பதற்காக வாய் நிறைய மண்ணை அள்ளி போட்டு மனசாட்சி இல்லாமல் அரக்கத்தனமாக நடந்து அரை நிர்வாணமாக போட்டுவிட்டு சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடி இருக்கிறான். இதனிடையே பக்கத்து வீட்டு கழிவறையில் மறைந்திருந்த சிறுமி அங்கு நடந்த விவரத்தை கூறி வீட்டுக்கு அழைத்து வந்த போதுதான் தாயும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அதிர்ச்சியே தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமியின் தாய் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட எஸ்பி ஹர்ஷிங் 3 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். விசாரணையில் மகளை பாலியல் ரீதியாக சீண்டி தாயை வன்கொடுமைக்கு ஆளாக்கியவன் காரைக்காலைச் சேர்ந்த ஜேசிபி ஓட்டுநர் 29 வயதான முத்துக்குமார் என்பது தெரிய வந்தது. ஜேசிபி ஓட்டுவதற்காக தெற்கு பொய்கைநல்லூருக்கு வந்த முத்துக்குமார் சம்பவத்தன்று இரவு 9:30 மணியிலிருந்தே சிறுமியின் வீட்டை நோட்டமிட்டு வந்திருக்கிறார். பின்னர் 11:30 மணியளவில் வீட்டுக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை சீண்டிய நிலையில் சிறுமி தப்பி ஓடியதும் வெளியே வந்து விட்டான். பின்னர் அந்த சாலையிலேயே உலாவிக் கொண்டிருந்தவன் சிறுமியின் தாய் வீட்டுக்குள் சென்ற நேரம் பார்த்து வெறியை தீர்த்து கொண்டிருக்கிறான். சிசிடிவி காட்சிகளை வைத்து முத்துக்குமாரை தேடி வந்த நிலையில் அல்லவன் போல நடித்து லிப்ட் கேட்டு கடலூர் வரை தப்பி ஓடி இருக்கிறான். பின்னர் மீண்டும் நாகைக்கு வந்த அவனை சீர்காழி அருகே வைத்து தனிப்படை போலீஸ் கைது செய்தது. கைது செய்த கையோடு கழிவறையில் வழுக்கி விழுந்த வக்கிர ஜேசிபி ஓட்டுநருக்கு கையிலும் காலிலும் மாவுகட்டும் போடப்பட்டுள்ளது. இதனிடையே பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராக கடையடைப்பு, மாதர் சங்கம் போராட்டம் என நாகையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்ததால் கடை வீதியே வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் சம்பவத்திற்கு எதிராக ஆட்சியர் அலுவலகத்திற்கு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சென்று மனு அளித்தனர். கைதானவனுக்கு உடனடியாக தண்டனை வாங்கித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்களும் பெண்களும் மறியலில் ஈடுபட்டதாலும் பதற்றம் ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.